எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, வாயில் வந்து பாக்கு வைக்கிறது, எந்த பழக்கமும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு கேன்சர் வந்துச்சு. டாக்டர், தண்ணி அடிக்கிறவன் தம் அடிக்கிறவன்லாம் நல்லா இருக்கான், ஆனால் நான் எந்த கெட்ட பழக்கமுமே எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு எப்படி கேன்சர் வந்ததுன்னே தெரியல அப்படின்னு ரீசன்ட் டேஸாக நிறைய சொல்கிறத கேள்விப்படுறோம். இதுக்கு மரபணு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தவிர்க்க முடியாதது. ஃபர்ஸ்ட், ஒபிசிட்டி. அதிகமான மைதா மற்றும் சோடா ட்ரிங்க்ஸ்னால வெயிட் போடுவீங்க. வெயிட் போடுறதுனால ஃபேட் செல்ஸ் அதிகமாகும். ஃபேட் செல்ஸ் அதிகமாகி ஃபேட் டிஷ்யூ எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இந்த ஃபேட் டிஷ்யூ உடம்புல எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரோஜன், இன்சுலின் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸை உருவாக்கும். இதுதான் கேன்சர் செல்ஸை க்ரோத் பண்ணும். செகண்ட், கிரானிக் இன்ஃப்ளமேஷன். தொடர்ந்து இன்ஃப்ளமேஷன்லேயே இருந்தா டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி கேன்சர் செல்ஸை க்ரோத் பண்ணும். தேர்ட், ஹை இன்சுலின் அண்ட் IGF-1 லெவல். இது ரெண்டும் செல் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அன்கண்ட்ரோல்டு செல் க்ரோத் கேன்சர் வர்றதுக்கான முக்கியமான காரணம்.